ஸோ இப்போ இந்த ஜீரோ டே வல்னரபிலிட்டி நமக்கு எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு தெரியும். இது எப்போ ரிப்போர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட கம்ப்யூட்டர்லையோ என்னோட ஆர்கனைசேஷன்லையோ ஏதோ ஒரு பிரீச் ஆயிருச்சு. இந்த இஷ்யூ நடந்தோடனே இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ்னு ஒன்று பண்ணி எப்படி இந்த அட்டாக் நடந்துச்சு, அட்டாக்கர் எப்படி நெட்வொர்க்குள்ள உள்ள வந்தான், எது இதோட லேண்டிங் மிஷன், எப்படி லேட்டரல் மூவ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பேக் ட்ராக் பண்ணுவோம். இது மூலமா எந்த வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணாங்கன்னு கண்டுபிடிப்போம். எனக்கு இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்துச்சு அப்படின்னா ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள நான் அதாவது கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி அண்ட் ரெஸ்பான்ஸ் டீம் ஆஃப் இந்தியாவுக்கு தெரியப்படுத்தணும். இதே மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜீரோ டே வல்னரபிலிட்டி பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சோடனே இதை அட்வைசரி அப்படின்னு சொல்லிட்டு கம்போஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு திருடன் ஊருக்குள்ள வந்திருக்கான், இந்த மாதிரி தான் அவன் திருடுறான் அப்படின்னு எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாருக்கும் சர்க்குலர் அனுப்புவாங்களோ அந்த மாதிரி இவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்க அவ்வளோ கம்பெனிஸும் சைபர்ல ஆப்ரேட் ஆகிற அவ்வளோ கம்பெனிஸ்க்கு அனுப்புவாங்க. அவங்க அதுக்கு உண்டான கவுண்டர் மெஷர்ஸ் எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதை வச்சு மட்டும்தான் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் இல்லை அப்ளிகேஷனோட OEM, அதாவது யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ அவங்க இதுக்கு ஒரு செக்யூரிட்டி பேட்ச், அதாவது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கணும். அதை கொடுத்தோடனே தான் இது ஃபிக்ஸ் ஆகும். இந்த ஜீரோ டே வல்னரபிலிட்டி கண்டுபிடிச்சதுக்கும் இந்த பேட்ச் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நடுவில் இருக்கிற இடைப்பட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ்க்கு ஹனிமூன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பூந்து விளையாடிடுவாங்க. இதே தான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி OC4J வல்னரபிலிட்டி நடந்துச்சு.